விளையாட்டின் படிக்கற்ற மகிழ்ச்சி கடலின் அலை போல் எங்கள் கனவு துயர்ந்தெழுதில் செல்லும் முக்கியத்துவமாக இந்த விளையாட்டு போட்டிகள் நாங்கள் ஆரம்பிக்க காத்துக்கொண்டிருக்கிறோம். விளையாட்டு போட்டிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு என்பதால் இந்த நிகழ்வு இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله.
அவர்களுக்கும் அதாவது இந்த போட்டிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் ஆசிரியர்களை தவிர வேறு யாரும் அதாவது போட்டி நடைபெறக்கூடிய இந்த மைதானத்துக்கு யாரும் வருகை தர வேண்டாம் என்ற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். உங்களுக்காக அழகான முறையில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த கோயிலில் பங்கு பெற்ற போது இந்த இடத்தில் அதாவது ஒரு அலங்கூலமாக காணப்படுகிறதாகவே நடுவர்கள் வாக்களில் வந்து நீங்கள் அனைவரும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்து நீங்கள் இந்த நிகழ்வுகளை பார்த்தால் இன்னும் அழகானவர்களுக்கு இந்த நிகழ்வு அதாவது இந்த விளையாட்டு போட்டி அன்பு கரகோஷங்களுக்கு உற்சாகப்படுகிறது. சமநிலையில் போட்டியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்வு இப்போது இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆண் மாணவர்களுக்கு மாத்திரம் அனைவரும் கேட்டுக் கொள்ளுங்கள். அதாவது தாராபோட்டம் ஆண் மாணவர்களுக்கு மாத்திரமே இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களது கைகளை பின்னே கட்டி கொண்டு தாராக்களை போல நீங்கள் அதாவது தாராக்களை போல வர வேண்டும். உங்களது கைகளை மாதிரி அன்புக்குரிய பார்வையாளர்களே, நாங்கள் மீண்டும் 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 உங்களிடம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த மாணவர்கள் சின்னம் சிறு உள்ளங்கள் இந்த போட்டிகள் பங்கெடுக்கும் போது உங்களது அன்பார்ந்த கரகோஷங்களை நீங்கள் அள்ளி வழங்கினால் இந்த மாணவர்களது மனதை இன்னும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இது அன்புக்குரியவர்களே, ஆண் மாணவர்களுக்கான ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாடசாலையில் மாணவர்களும் மாணவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். சாராக்களை பேரெடுக்க இடத்துக்கு வந்து முதலாவது இரண்டாவது மூன்றாம் இடத்தில் யார் பெறுவார்கள் பார்க்கலாம். ஆகவே இதை மூன்றாம் இடத்தில் மாணவர் பற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் போட்டி முடிவடையக்கூடிய இடத்துக்கு வாருங்கள். போட்டியை பங்கு பெற்றுக்க அனைத்து உள்ளங்களுக்கு நீங்கள் மனமார்ந்த உங்களது குடத்தில் இருக்கக்கூடிய நீர் சிந்தாமல் குடத்தில் இருக்கக்கூடிய நீர் சிந்தக்கூடாது. எல்லாரும் பாடசாலை சாலையில் பெண் பிள்ளைகள் குடம் தூக்கி நடத்த எல்லாரும் உட்கார்ந்து பிஸ்மில்லாஹ் என்று
பிஸ்மில் சொல்லி பிஸ்மில் கூறி உட்கார்ந்து கதிரையில் உட்கார்ந்து கொண்டு பிஸ்மில் கூறி நீங்கள் இந்த குளிர்பானத்தை அருந்து விட்டு அவசரமாக எல்லா குளிர்பானத்தையும் மறந்து வேண்டும். அருந்து விட்டு நீங்கள் போட்டி தொடர்ந்து இடத்துக்கு நீங்கள் ஓடினால் நீங்களே வெற்றியாளி. ஆக எங்கே கரகோஷங்களை கொடுங்கள் எல்லாருமாக கிடையாது. அன்பு கரகோஷங்களை கொடுத்து காப்பாற்றுகின்ற மாணவர்களுக்கான குளிர்பானம் கொடுத்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரைட், அவசரமாக ரைட் கொடுங்க, ரைட் கொடுங்க. எல்லாம் மறக்க வேண்டும், எல்லா குடிபானத்தையும் மறக்க வேண்டும். நன்றி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எல்லோருமாக மனைவி கரகோஷங்களை கொடுங்கள். எல்லோருமாக அழகாக இருந்து பிஸ்மில்லாஹ் கூறி நீங்கள் பிஸ்மில் கூறி என்று அறிந்து விட்டு நீங்கள் வெற்றியாளர்கள். கரகோஷங்களை குறித்து உற்சாகப்படுத்துங்களுக்கு உள்கான் பொருள்பாடு சாலைக்கு 2025 ஆண்டுக்கான நாடகமானது பாலுபாடு சாலை நாடகங்களுக்கான இளவிளையாட்டு போட்டி வராத இளவிளையாட்டு போட்டியில் குளிர்பானம் கொடுத்தல் போட்டிக்குள் உங்களிலாக தற்போது அழைத்து சென்றிருக்கின்றோம். ஆகவே குளிர்பானங்களை அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குளிர்பானத்தை குடிச்சார்கள் நல்ல வேறு, குளிர்பானம் குடிச்சார்கள் நல்ல வேறு. கை பண்ணக்கூடிய ஆக்களுக்கு எல்லாருமே இந்த கலைவாசம் என்ன கொடுப்பேன். ரைட், இது வரைக்கும் கை பண்ணக்கூடிய ஆக்களுக்கு ரைட். நன்றி நன்றி. போட்டியில் பங்கு பற்றிய அனைத்து அத்துணை விருதுகளுக்கு நீங்கள் மனவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக மூன்றாம் இடங்களை தட்டிக்கொண்ட விருதுக்குமான எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு மாணவி இன்னும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறது. அவரது முயற்சிக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள், அவரது முயற்சிக்கு எமது பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்பார்க்கக்கூடிய நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். யாரும் இங்கு ஓடி வர வேண்டும். தந்தைக்கு தூக்கி கொண்டு வர முடியாது, நடந்து வர வேண்டும், நடந்து வர வேண்டும் என்றால் ஊசிகளை தட்டிக் கொள்கின்றார்கள். வாழ்க்கைகள் யாருமே விளையாட்டு அதாவது போட்டி நாங்கள் மீண்டும் அனுப்புவோம். மறுபடியும் நடப்பித்து போட்டு பார்க்கிறார்கள். சரியா? இருபது விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த போட்டி நடந்து வர வேண்டும், நடந்து வர வேண்டும். யாரு முதலாவது ஒழுங்காக யாரு சரியான முறையில் வருகின்றாரோ அவருக்காக நாங்கள் பரிசீலனையும் வழங்குவோம். சரியாக வருகிற பரிசீலனை. நன்றி நன்றி நன்றி. முன்னைய போட்டியை விட இந்த போட்டியில் அழகான Right, come on, right, do it again, right? Come on. அந்த புள்ளைகள் பார்த்தோம் தந்து வெளியூர் இருக்கிறார். கரகோஷங்களை குறிப்பிட்டாகப்படுகின்றது. எல்லோருமாக விளையாட்டு கரகோஷங்களை குறிப்பிட்டாகப்படுகிறது. 2025 ஆண்டுக்கான பாலக்காடு சாலையில் உள்ள விளையாட்டு போட்டி வரலாற்று உள்ள விளையாட்டு போட்டியில் இறுதிக் கட்டத்தை நாங்கள் நடைபெறுகிறோம். பலூன் ஊசிகள் போட்டி தற்போது மிகவும் விமர்சையாக இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
மாணவி கற்றுக்கொள்கிறார். முதலாவதத்தில் ஒரு மாணவி கற்றுக்கொள்ள அலிகா முதலாவதத்தை கற்றுக்கொள்ள இரண்டாவதத்தை கற்றுக்கொள்கிறார். மாணவி அஸ்லா இரண்டாவதத்தை கற்றுக்கொள்ள மாணவி ரீமா இரண்டாவதத்தை ரீமா கற்றுக்கொள்ள மூன்றாவதத்தை செத்து சாப்பிடு பாட்டு எல்லாரும் வெளியே ரைட் அவசரமாக இருங்க. மதுரர்கள் காலியாக இருந்தால் அதில் போய் துக்காண்டு கொள்ளுங்கள். ஆகவே இன்னும் ஒரு மாணவி போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறார். எல்லோரும் ஒரு கரகோஷம் கொடுப்பார். எல்லாரும் அதில் உட்கார கொள்ளுங்கள். இரண்டு மாணவர்கள் ரைட் ஒரு பெண்மாணவி போட்டியில் கொடுக்கப்படுகின்றார்.
எல்லாருமாக ஒரு தந்தை சுத்தை கொடுத்து சாப்பிட செய்து கொடுங்க. இது இது ஒரு மாணவன் போட்டியிடுகிறது. பிள்ளைகளுக்கு யோகத்தை ஊட்டிவிடுவதற்காக படித்துக் கொண்டது என்னவென்றால் தந்தைமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே கிட்டத்தட்ட 2 அடி காட்சி ஒரு சந்தோஷங்களை கொடுங்கள். தந்தை பார்த்து தந்தை சந்தோஷங்களை கொடுங்கள். பிள்ளைகளுக்கு யோகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினாலும் தற்போது அந்த இன்றும் காண முடியாது. வெள்ளாண் பாடசாலையில் மாற்றம் காணக்கூடிய ஒரு போட்டியாக ஒரு மாணவன் கண்களை கட்டிக்கொண்டு உடனடியாக நாங்கள் போட்டியாளர்கள் தனது தந்தையின் கைகளால் பிடித்துக் கொண்டு போட்டி முடிவடையக்கூடிய இடத்துக்கு அவர் பாடசாலையில் இறுதிக்கட்ட நிகழ்வு இதை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வுகள் மாற்றுவது காலப்படவில்லை. தந்தை ஒருவர் நான் நினைக்கிறேன் காரணமான காலையில் சாப்பிடும் நினைக்கிறேன். அவருக்கு சாப்பிடும் காட்சியிலாக பார்த்துக் கொள்வதற்கு அவரது பிதாவிடம் 2ஆயிரம் தந்தையினர் தனது பிள்ளை தனது தந்தையின் கைகளை பிடித்துக் கொண்டு அன்புடன் இடத்துக்கு வெற்றி நோக்க கருகாமையில் வரக்கூடிய காட்சியை சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆடை அணிதல் போட்டியுடன் நாங்கள் அடுத்த நிகழ்வு, அதாவது சிரட்டை நடை ஆண்கள் மற்றும் கயிறு இழுத்தல் போட்டி, அத்தோடு நாங்கள் வினோத உரை போட்டிகளும் உங்களை அழைத்து சென்று பரிசளிப்பு விழாக்கள் உங்களை அழைத்து சென்றவுடன் இந்த விளையாட்டு போட்டிகளை நாங்கள்
நிவர்த்தி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை உங்களுக்கு நாங்கள் ஞாபகம் அன்பு கரகோஷங்களை குறித்து உற்சாகப்படுத்துங்கள். இது ஆடை அணிவர் போட்டி மிக விமர்சையாக மிக கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டியில் பங்கேற்கிறார்கள் அருவா இல்லத்தை சேர்ந்த ஆண் மாணவர்கள், அவரை தொடர்ந்து சபா இல்லத்தினை சேர்ந்த பெண் மாணவர்களுக்கு அடுத்ததாக இடம்பெறும். பெற்றோர்கள் யாரும் வர வேண்டாம், பெற்றோர்கள் யாரும் வர வேண்டாம். நண்பர்கள் போட்டியாளர்கள் ஆசிரியர்கள் அவர்களை தவிர வேறு யாரும் மைதானத்தில் வருகை தர முடியாது. நீங்கள் வழங்கக்கூடிய உங்களது சப்போர்ட்டை, அதாவது உங்களது உற்சாகங்களை நாங்கள் வீண் செல்லாத அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகளை நாங்கள் மீண்டும் 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 நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கரகோஷங்களை உற்சாகப்படுத்துவோம், கரகோஷங்களை கொடுப்போம். எல்லாருமாக முயற்சி செய்யக்கூடிய எமது மாணவர்களுக்கு நாங்கள் கரகோஷப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவ்வாறாக இருந்தால்தான் அவர்களுடைய முயற்சிக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் தஆலா நல்ல பலனை அளிப்பான் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி நன்றி எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் கரகோஷங்களை குறித்து செயல்படுத்துங்கள். எல்லோருமா இணைந்து ஒரு கரகோஷத்தை கொடுப்போம். எல்லோருமா இணைந்து ஒரு கரகோஷத்தை கொடுப்போம். நம்முடைய மாணவர்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய இந்த மாணவர்களுக்காக எல்லோருமா இணைந்து ஒரு கரகோஷத்தை கொடுப்போம். அன்பு கரகோஷங்களை குறித்து உற்சாகப்படுத்துங்கள். நிகழ்வுக்காக தயாராக இருக்குமாறு மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு நிகழ்ச்சிகள் மாத்திரம் இடம்பெறுகின்றது. அப்போது நாங்கள் பரிசல்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே யாரும் எங்களுக்கு செல்ல வேண்டாம் என்ற சிறு பார்வையிட்டு செல்லுமாறும் உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்வுகளில் இன்று எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் எவ்வளவு மழைகளாவது வானிலை மாற்றங்கள் எதையும் கணக்கில் கொள்ளாத இந்த நிகழ்வுகளில் இன்று இந்த அதாவது நிகழ்வுகள் அதாவது போட்டிகளை நடத்த முடியும் என்ற விடயத்தை உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு பெண்மாணவர்கள் அதாவது சபாய் கரகோஷங்களை குறிப்பிட்ட மாணவர்கள் வருகை கண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களது அன்பு கரகோஷங்களோடு முதலாவதுடன் மூன்று மாணவர்கள் வெற்றி அடைய அடுத்த மாணவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அதாவது தொடர்ந்து பெண் மாணவர்களுக்கான அதாவது சகாலத்தினை சேர்ந்த பெண் மாணவர்களுக்கான அதாவது சிறப்பை நடத்த போட்டி உடனடி அணி கட்டிக் கொள்கிறது. முதலாவது
கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வீர் அதாவது வீர் மட்டத்துக்கு அந்த அந்த அவர்களுக்கு கட்டிக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து யார் கட்டப்படுகிறார் என்று நாங்கள் பார்க்கலாம். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். போட்டி முடிவதை உடனடியாக பெற்றோர்கள் அழைத்து சென்று அவர்களுக்கு நீர் நிலைத்தல் அதாவது விளையாட்டு போட்டியை தயார் போட்டியை பங்கேற்று அத்தனை உள்ளவர்களுக்கும் போட்டியில் பயன்படுத்திய அவசரமாக எடுத்துக் கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்கள் உங்களது பிள்ளைகள் போட்டியிட்ட பக்கத்த பொருட்களை உடனடியாக விடத்திலிருந்து எடுத்துச் செல்லுமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எடுத்துச் செல்வதற்கு உங்களது விசேஷமாக பரிசுகளும் இன்றைய உதவி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த பரிசுகளை நன்றி எல்லோரும். இறுதிக்கட்ட நிகழ்வு வினோதபடி நிகழ்வுக்குள் உங்களை நாங்கள் அழைத்து செல்ல காத்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக தற்போது பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் மற்றும் கிண்ணங்கள் வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது அழகான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதாக அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்மார்கள், ஆசிரியர்கள், எங்களுடைய பாடல்பாடுகள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இது நீங்கள் இதுவரை நேரமும் ஆர்வலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வினோதபடி நிகழ்வு இது நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சத்தமா பேசுங்க. சரியா? பேர் என்ன? அப்துல் ரஹ்மான் அவர்கள் தற்போது இங்கே வினோதபடியாக வருகை தந்திருக்க நான் கேட்டு பாப்போம். புள்ளப எங்க வந்திருக்கிறீங்க? ரைட். பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலோ அஞ்சு வர்ணம் நெஞ்சில் இருக்கு. அப்படிதானே? பஞ்சவர்ண கிளி தானே? அன்பாந்த கரகோஷங்களை கொடுத்து சாப்பிடுறது பஞ்சவர்ண கிளிகள் அழகான முறையில் இங்கு உதவி அறிந்து கொண்டு வந்த மாணவனுக்கு எங்கள் மரபாந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்று வினோதமுடையாக பஞ்சவர்ண கிளியாக இங்கே வருகை தந்திருக்கின்றார். இன்னும் ஒரு மாணவன் அழகான முறையில் இதோ வருகை தந்திருக்கின்றார். ஆகவே அவரையும் நாங்கள் யார் என்று விசாரித்து பார்ப்போம். இதோ அனைத்து பார்ப்போம். வேற பேர் என்ன பாப்பா? ஆக்கில். ஏதோ ஆக்கில் ஒரு வினோதனையாக இங்கே வருகை வந்திருக்கிறார். அவர் என்னவாக வந்திருக்கார் என்று நாங்கள் விசாரிப்போம். என்னவாக வந்திருக்கிறீர்கள்? சூரியனை வந்திருக்கிறார். சரியா? காலையில உதிக்கிற இரவாக மழை வருகிறாரு.
சூரியன் தானே ரைட் அவங்களுக்கு தாரையை உடுத்துட்டு தாரையை செஞ்சு தந்து உண்மைவா ரைட் அப்ப உண்மைதான் இதை போய் அழகான முறையில் செஞ்சு பார்த்தீங்களா சூரியன் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு அனைத்து அங்கலட்சணைகளையும் அடக்கிய அழகான ஒரு தோற்றத்தில் தற்போது என்னுடைய மாணவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார் எங்கே எல்லாரும் மாணவர்கள் கரகோஷங்களை குறிப்பிட்டார்கள் இந்த மாணவர்களுக்கு ரைட் இது இன்னும் ஒரு மாணவன் அதாவது அழகான முறையில் அழகான தோற்றத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்றார் ஆகவே அவரிடம் நாங்கள் கேட்டு பார்ப்போம் அவருடைய பேர் என்ன உள்ள மரம் அழகான முறை பயன்கள் அழகான முறையில் கூறி செல்கின்றார் ஆகவே மரம் நான் பல தருவேன் நான் கிளை தருவேன் நான் நிறைய விடயங்களை தருவேன் நீங்கள் நிலை வெட்டுகின்றீர்கள் என்று நோக்கத்தோடு போடுகின்ற இதோ அழகான ஒரு தோற்றம் அழகான முறையில் இங்கே வருகை வந்திருக்கின்றார் திராட்சை பழம் என்று நினைக்கின்றேன் திராட்சை பழத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து அங்கலட்சணைகளையும் நடத்தியதாக ஒரு காட்சி இங்கே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பேர் என்ன உள்ள சபை அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார் நீங்க என்னவா வந்திருக்கிற திராட்சை பலமாக வந்திருக்கிறார் எங்க எல்லாருமாக இந்த மாணவரின் முயற்சிக்கு ஒரு திராட்சை பலமாக இங்கு வருகின்ற உங்களது எதிர்கால இலட்சியம் எதிர்கால இலட்சியம் எதிர்காலத்தில் சிறந்த நோக்குகளோடு சிறந்தது எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வல்லவன் நல்லாவிட பிரார்த்தித்துக் கொண்டு திராட்சையாக கற்கெடுத்த மாணவருக்கும் நீங்கள் மனவார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்கள் வந்திருக்கிற ஸ்ரீலங்கால ஒருத்தர் தண்டி இல்லாட்டி பார்த்துக்கோங்க சரியா மருக பார்க்கல இன்றைக்கு மட்டும்தான் பார்க்கல அப்படிதானே விஷால் அவர்கள் ஸ்பைடர்மேன் வந்திருக்கிறார் சரியா பேரு நிஷா நீங்க என்னவா வந்தீங்க ஆழத்தில் இருந்து வந்திருக்கிறார் அவரு சரி ஐந்தாறு எடுத்தா செஞ்சா வாங்கிக்க வாப்பதானே வாங்கி தந்த வாப்பதான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் செஞ்சு காட்டுங்க பாப்போம் அன்பு கரகோஷங்களை கொடுத்து மாணவருக்கு அழகான தோற்றத்தை வைத்துக் கொண்டு இங்கே வருகிறீர்கள் மனவார்ந்த ரசிகர் இது 2 பேர் பெண் அழகான முறையில் ஆடைகளை அடித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார் பலபல நிர்ணயமாக வந்திருக்கிறார் என்று அவரிடமே நாங்கள் கேட்டு பார்ப்போம் உங்களோட பேர் என்னமா ஹானியா வரையில் இங்கே வருகை தந்திருக்கின்றார் நீங்க என்ன வந்திருக்கிறேன் ஒரு தொப்பியாக இங்கே வருகின்றார் ஒரு தொப்பி எவ்வாறு இருக்க வேண்டும் அவ்வாறு அனைத்து அங்கலட்சணைகளையும் அடக்கிய ஒரு மாணவியாக தற்போது இந்த ஆலியா மரியல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் இந்த மாணவியின் முயற்சிக்காக எல்லோருமாக இணைந்து ஒரு அன்பு கரகோஷங்களை உற்சாகப்படுத்துகிறார் அவர்கள் உங்கள் பரமாத நன்றிகளாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் உங்களது எதிர்கால இலட்சியம் என்ன எதிர்கால இலட்சியம் சரி 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தில் தொப்பி கம்பெனியில் ஓடுவோம் நன்றி ஜசாக்குல்லா ஹைரன் இதோ இன்னும் ஒரு வந்திருக்கிறார் இதோ இது ஒரு அழகான முறைக்கு தோற்றத்தில் அங்க இதோ வந்திருக்கின்றார் நாங்கள் பார்ப்போம் யார் என்று சரி அவரோட பேர் சொல்லுங்க பார்ப்போம் நீங்க என்ன வந்திருக்கிறீங்க
ஒரு பட்டர்ஃப்ளை எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு அழகான முறையில் இங்கே காட்சி தருகின்றார். தலை எவ்வாறு இருக்க வேண்டும், அதன் இறக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதன் அங்கலச்சனைகள் அனைத்தையும் அடக்கி ஒரு சிறந்த ஒரு வண்ணாக்கி பூச்சாக பட்டர்ஃப்ளையாக தற்போது இங்கே வருகை தந்திருக்கின்றார் இந்த மாணவி. ஆகவே இந்த மாணவிக்கும் எங்களை மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். இங்கே என்ன ஒரு கனகோஷங்களை குறைகள் இந்த மாணவிக்காக எதிர்கால நன்றி சார். இதற்கு நீங்க பெருசாக என்னவா டாக்டராக அல்லவல்லாதவரை வைத்தியராக ஆக்க வேண்டும் என்று வல்லவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டு அவருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நாங்கள் இப்போது அனுப்பி வைக்கின்றோம். இது வருகின்றார் திரும்ப இது அழகான அழகானதொரு தோற்றத்தில் இப்போது ஒரு மாணவி இங்கே வருகை தந்திருக்கின்றார். பாட்டம் அந்த மாணவி என்ன பாட்டு இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் என்று நாங்கள் முதலில் அவரது பேரை கேட்டு பார்ப்போம். பேர் என்ன? சிம்மா அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் அதுதான் இங்கே வந்திருக்கிறீர்கள். மலையாக வந்திருக்கிறார். அவர் பாட்டது பாட போற கேட்ப எல்லாரும் பாட்டது பாட போற கேட்ப எல்லாருமே காலத்தில் கொடுப்போம். கேமராக்கு பார்த்து வச்சு சொல்லுங்க. கிட்ட வாங்கி எங்கே அன்பு கரகோஷங்களை குறித்து தகப்படுத்துங்கள். ஒரு மலை போன்ற தோற்றத்தில் அழகான பொருளில் அதற்கு தேவையான அனைத்து சிலைகளோடு இங்கே வேடிக்கை வருகை தந்த சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற பாகம் இதோ ஒருவர் வருகிறார். இங்கே நட்ராஜ் பென்சில், அதாவது பென்சில் ஒன்று தற்போது இங்கே வருகை தந்திருக்கின்றது. அவரது பேர் என்ன பாப்பா? நீங்க என்னவா வந்திருக்கிற? பென்சிலாக வந்திருக்கின்றார். ஆகவே பென்சில் ஒன்று எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த பென்சில் எவ்வாறு இருந்தால் தான் அது பென்சிலாக இருக்கிறது. ஆகவே அனைத்து அங்கலச்சனைகளை முன்னடக்கி அழகான வழியில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மாணவருக்கும் எங்கே எல்லோருமாக ஒரு அன்பு கரகோஷங்களை கொடுத்து சாகப்படுத்துங்கள். அவர்கள் வருகை தந்திருக்கிறாகவே அவருக்கும் நீங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு மாணவன், அதாவது இன்னொரு பிள்ளை வருகின்றது நான் நினைக்கின்றேன் திராட்சை பலமாக இருக்கலாம். ஆகவே அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆகவே அவர்கள் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். உங்களோட பேர் என்ன? ஹலீமா அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கின்ற அழகான ஒரு தோற்றத்தோடு அவருடைய திராட்சை பழம் திராட்சை பழம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதன் எவ்வாறு உருவங்கள் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியவர் உருவத்தோடு வருகை தந்தது சகோதரருக்காக எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷங்களை கொடுத்து சாப்பிடுறதுக்கு நன்றி. ஜசாக்கல்லா நேரன் அவரை தயார் பண்ணி எடுத்து பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு இது வருகை தந்திருக்கிறது. இவரையும் நாங்கள் விசாரித்து பார்த்தோம். பேர் என்ன? அஸ்மா. நீங்க என்ன வந்தீங்க? தேன்பூச்சி. தேன்பூச்சி ஒன்று போது இங்க வந்திருக்கின்றதாகவே தேன்பூச்சியோடு எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு அழகான முறையில் ஆடை அணிந்து கொண்டு இங்கே வருகின்ற சகோதரிக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது. எங்கே எல்லோருமாக இணைந்து இந்த தேன்பூச்சிக்கு ஒரு கரவசனங்களை கொடுக்க பார்க்கலாம். இல்லாம இணைந்து யாரை செஞ்சு உண்மைதான எல்லாருமே செஞ்சு கொடுத்துச்சு. இறங்க இது இன்னும் ஒரு பெண் அழகான முறையில் ஆடை அணிந்து தற்போது மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். கேட்டு பார்ப்போம். ஒரு பேர் என்ன? நீங்க என்னவா வந்தீங்க?
எவ்வளவு அழகான ஒரு பூ. இந்த பூவை நீங்க எங்கேயும் காணல, பிரசவத்துல மட்டும் இன்னைக்கு மட்டும்தான் பார்க்கணும். எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதான் பூ. சரி, இப்படி பூ எங்க இருக்கு கண்டிக்காது இல்ல, எல்லாரும் பார்க்கணும். ஒரு கரவசங்களை கொடுங்க. எங்கே அன்பு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள் இந்த ரோஜா பூவுக்கு. இன்னும் நான் நினைக்கின்றேன் தேவதை என்று நினைக்கின்றேன். அத்தனை அந்த லட்சணங்களும் பொருந்தக்கூடிய வகையில் அழகான முறையில் வந்திருக்கக்கூடிய உங்களோட பேர் என்ன? அமீரா. நீங்க என்ன வந்திருக்கிறீங்க? தேவதை. யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை? பல கோடி பூக்கள் உலகெங்கு உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? அப்படிதானே? தேவதை தானே? எங்க எல்லாரும் கரவசத்தை கொடுத்து தேவதை என்று எவ்வாறு இருக்க வேண்டுமோ அனைத்து அந்த லட்சணங்களையும் உள்ளடக்கிய விதத்தில் அழகான வழியில் தேவதையாக வருகை தந்த சகோதரிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாராளம் முடிக்கிட்டு நன்றி. இது ஒருக்கா முயல் ஓட்ட போட்டி வச்சது, ஒரு முயல் பாஞ்சு போடையா, அது இப்பதான் வந்தீங்க. அப்படித்தானே? உங்களோட பேரு என்னப்பா? நீங்க என்னவா வந்தீங்க? முயல். ஒரு முயல் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு அனைத்து அங்கலட்சணைகளையும் உள்ளடக்கிய வகையில் இது முயல் எவ்வாறு இருக்கும்போது அவ்வாறே இருக்கின்றது. அது கையை கரட்டொன்றையும் வைத்துக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நோட்டீஸ் போட்டுதானே. சரி, எங்க எல்லாருமா ஒரு கரவாசங்களை கொடுங்க. இதோ இந்த முயல் குட்டிக்கு யார் எடுத்துட்டு கொடுக்கும்? எல்லாரையும் உமா நான் எடுத்துருக்கீங்க. சரி, இதோ இன்னும் ஒரு மாணவன் அழகான முறைக்கு இதோ வருகை தந்திருக்கின்றார். கேட்டு பார்ப்போம். உங்களோட பேரு என்னவா? ஹசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். எங்கே என்னவா வந்திருக்கிற நீங்க? மாம்பழம். மாம்பழம் ஒன்று எவ்வாறு இருக்க வேண்டுமோ அனைத்து அங்கலட்சணைகளையும் நல்ல உள்ளடக்கிய ஒரு அழகான தோற்றத்தில் தற்போது இந்த மாணவன் வருகை தந்திருக்கின்றார். எங்கே எல்லோருமாக ஒரு கரகோஷங்களை கொடுத்து இந்த மாணவனை உற்சாகப்படுத்துங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். உடுப்பாடி விட்டு எல்லாரும் பாட்டி சரி, இன்னும் யாராவது இருந்தால் உடனடியாக வாருங்கள். அவசரமாக இன்னும் வினோதோடு இருந்தால் இன்னும் ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் இன்னும் ஒரு மாணவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். கேட்டு பாப்போம். உங்களோட பேர் என்னப்பா? பப்பாசி பழம். எங்கே வருகை தந்திருக்கிறது? பப்பாசி பழமும் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அனைத்து விடங்களையும் உள்ளடக்கியதொரு பழமாக இது காணப்படுகிறது. உங்களோட பேர் என்ன? எங்க எல்லாருமாக இந்த மாணவருக்கு ஒரு கரகோஷங்களை கொடுங்க. எல்லாருமாக நன்றி. இந்த மாணவருக்கும் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வல்லவன் நல்லாப்பிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் ஏதாவது வினோத உரைகளில் 2025 பாலர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசில் அதாவது கிண்ணங்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். மாணவன் அன்பு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். அந்த மாணவன் தானே பதக்கம், கிண்ணம் மற்றும் பரிசுகள் தற்போது அழகான முறையை வழங்கி வைக்கப்படுகின்றது. அல்லாஹு அக்பர்.
அடுத்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்காகவே நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் சகோதரன் எம் அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த பரிசில் அதாவது சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக எங்களை அன்புக்குரியவர்களை கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுக்கான பரிசில்கள் கிண்ணம் மற்றும் பதக்கம் இப்போது அனுமதிக்கப்படுகின்றது. நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அதனைத் தொடர்ந்து அழைக்கின்றோம் WF ஃபாத்திமா அஸ்மா, சகோதரி WF ஃபாத்திமா அஸ்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக் கொள்வதற்காகவே இதோ WF ஃபாத்திமா அஸ்மா அவர்களின் பரிசில்களை வழங்கி வைக்கின்றார். கௌரவத்துக்குரிய AJM ஃபார்ம் ஹவுசிங் கௌரவத்துக்குரிய உரிமையாளர் கௌரவத்துக்குரிய ஜனோஸ் ஹாஜியார் அவர்கள். அதோ நன்றி. எங்க எல்லோருமாக இணைந்த ஒரு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். இன்றைய நாள் அழகான முறையில் எங்களோடு போட்டியிட்ட மாணவிகள் நன்றி. இதுவரை நேரமும் பரிசில்களை வழங்கி வைத்த கௌரவத்துக்குரிய அல்ஹாஜ் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். உமது கரங்களினால் தான் தற்போது பரிசில்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசில்களை பெற வருகின்றார் MR ரஸ்வான் மிசாரி, சகோதரர் ரஸ்வான் மிசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வாருங்கள். இதோ வருகிறார். அவருக்கான பதக்கம் தற்போது எமது நிர்வாக, அதாவது எமது பள்ளிவாய நிர்வாக தலைவரின் கைகளினால் தற்போது பதக்கம் அணிவிக்கப்பட்டு கிண்ணம் வழங்கப்பட்டு பரிசில் வழங்கப்படுகிறது. எங்கே அன்புக்குரியவர்களே எல்லோருமாக இணைந்தொரு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். நன்றி. இதுவரை நேரம் பரிசில்களை வழங்கி வைத்த பள்ளியின் நிர்வாக சபை தலைவர் கௌரவத்துக்குரிய அமார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக வேண்டி எமது பாலர் பாடசாலை நிர்வாக தலைவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய ஷிஃபான் உறுப்பினர் ஷிஃபான் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். உமது கரங்களினால் தான் அந்த பரிசில், அதாவது அடுத்த பரிசில்கள் பதக்கங்கள் கிண்ணங்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவே ஷிஃபான் அவர்களின் கரங்களினால் இப்போது பரிசில்களை பெற வருகின்றார். கௌரவத்துக்குரிய, அதாவது வருகிற மாணவன் சகோதரி MF சீமா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். MF சீமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எல்லோருமாக இணைந்து கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள் பிள்ளைகளுக்கு. கரகோஷம் நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். இதுவரை நேரமும் பரிசில்களை வழங்கி வைத்து உஸ்மான் பின் அஃபான் பள்ளிவாயலின் உப தலைவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய ஃபைரூஸ், சகோதரர் ஃபைரூஸ் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். உமது கரங்களினாலும் ஓரிரு பரிசில்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவரது கரங்களினால் பரிசிலை பெற வருகின்றார் MH ஆக்கில் அகமது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உமக்கு அந்த பரிசில் இப்போது வழங்கப்படுகிறது. எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷங்களை கொடுத்து அந்த மாணவரை உற்சாகப்படுத்துங்கள். அவரது கரங்களினால் அந்த பரிசிலை வழங்கி வைத்ததாகவே இது நன்றி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். இதுவரை நிறுவ பரிசில்களை வழங்கி வைத்த கௌரவத்துக்குரிய பள்ளி வாயிலின் உப தலைவர் ஃபைரூஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிதாவுல் ஃபுர்கான் அமைப்பின் உறுப்பினர் கௌரவத்துக்குரிய ரியாஸ் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். உமது கரங்களினாலும் ஓரிரு பரிசில்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவே பரிசிலை பெற வருகின்றார் MF மிஷால் மஹ்தி அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி பரிசினை வழங்கினார் சகோதரர் ரியாஸ் அவர்கள். அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷங்களை கடுத்து உற்சாகப்படுத்துங்கள். எமது மாணவர்களுக்கு நன்றி. இதுவரை நிறுவ பரிசில்களை வழங்கி வைத்தமைக்கு நன்றி. அடுத்ததாக அழைக்கின்றோம் பள்ளிவாயில் நிர்வாக பொருளாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய ஹஃபீல் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். 9 கரங்களினாலும் ஓரிரு பரிசில்களை நாங்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்ய உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். ஆகவே பரிசினை பெற வருகின்றார் MR ரீகா ஷரீர் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வாருங்கள். உங்களுக்கான பரிசில் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பதக்கம் மற்றும் கிண்ணம் மற்றும் பரிசு
எங்கே எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். எமது 2025 ஆண்டுக்கான பண்டாரகோஷத்தில் பாடல் பாடசாலையின் இறுதிக்கட்ட நிகழ்வு பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே பரிசில்கள் வழங்க நீங்கள் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷங்களை வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அடுத்ததாக ஜும்மா பள்ளிவாயிலின் உறுப்பினராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய ஃபர்சான் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். சகோதரர் ஃபர்சான் அவர்களை அழைக்கின்றோம். உமது கரங்களினாலும் ஓரிடைய பரிசில்களை வழங்க நாங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். ஆகவே இதோ பரிசினை பெற வருகின்றார் MTF அமீரா சகோதரி MTF அமீரா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அவரின் கரங்களினால் அந்த பரிசில் பதக்கம் கிண்ணங்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நீங்க எல்லாருமாக இணைந்து ஒரு கரகோஷங்களை கொடுங்கள். அந்த மாணவிக்கு அழகான முறையில் ஒரு தேவதை போன்ற தோட்டத்தில் இங்கே வந்து வினோதோடியாக வந்து தற்போது பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்த பரிசினை வழங்கி செல்வதற்காக வேண்டி எமது பாலர் பாடசாலை நிர்வாக உறுப்பினர் கௌரவத்துக்குரிய சாஜித் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். உமது கரங்களினால் ஓரிரு பரிசில்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக பரிசினை பெற வருகின்றார் MSM ஜயான். பரிசினை பெற வருகின்றார் MSM ஜயான். இதோ வருகை தருகின்றார். அவருக்கான பரிசில்கள் தற்போது எமது சகோதரர்கள் கைகளினால் இப்போது வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு கரகோஷத்தை கொடுங்கள். இந்த மாணவருக்கான கரகோஷத்தை அள்ளி வழங்குங்கள். இதோ எங்கே பார்வையாளர்களே, இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இன்றைய நாள் முழுவதும் அழகான முறையில் மகிழ்ச்சியான முறையில் உங்களை மகிழ்வித்து அழகான முறையில் போட்டியிட்ட மாணவர்கள் தான் இன்று தற்போது பரிசில்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பரிசிலை வழங்கி வைத்த சகோதரர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாலர் பாடசாலை நிர்வாக உறுப்பினர் கௌரவத்துக்குரிய சகோதரர் அமீர் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அமீர் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அவரது கரங்களினால் ஒரு பரிசில்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பரிசினை பெறுகின்றார் சாபிட் அகமது அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எங்கே எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷங்களை கொடுங்கள். அந்த மாணவருக்கான நன்றி நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்னும் சில பரிசில்கள், அதாவது கிட்டத்தட்ட 5-6 பரிசில்கள் மாத்திரமே வழங்க காத்துக் கொண்டிருக்கிறதாகவே அத்துடன் இந்த நிகழ்வுகளை நாங்கள் முடிவடைய காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைவரும் உங்களது கரகோஷங்களை அள்ளி வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இதோ அடுத்த பரிசிலை வழங்கி வைப்பதற்காக வேண்டி சகோதரர் நாசிர் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். சகோதரர் நாசிர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உமது கரங்களினாலும் இன்று ஓரிரு பரிசில்களை நாங்கள் வழங்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். பரிசில்களை பெற வருகின்றார் MRF ரேபா. சகோதரி MRF ரேபா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அவரது கரங்களினால் அந்த பரிசிலை நாங்கள் வழங்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். உண்மையில் இன்று சஃபா மறுவா என 2 இல்லங்களாக எமது பாடசாலை பிள்ளைகளை பிரித்து அழகான இள விளையாட்டு போட்டியினை நாங்கள் இன்று உண்மையில் கண்டு மகிழ்ந்தவாக கரகோஷங்களை பெறுங்கள். அந்த மாணவிக்கும் நன்றி. பரிசில்களை வழங்கி வைத்த சகோதரருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி சகோதரர் சர்ராஜ் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். சகோதரர் சர்ராஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வாருங்கள். விசேடமாக இன்றைய நாள் இந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்காக வேண்டி நடுவராக கடமையாற்றி அயராது எங்களுக்காக நடுவராக கடமையாற்றிய சகோதரர் சர்ராஜ் அவர்களின் கரங்களினாலும் ஓரிரு பரிசில்களை நாங்கள் வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே பரிசிலை பெற வருகின்றார் MF ஹானியா மரியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுக்கொண்டு செல்வதற்காக வேண்டி இதோ சிர்ராஜ் அவர்களின் கைகளினால் ஹானியா மரியம் அவர்களுக்கான பரிசில்கள் தற்போது, அதாவது கிண்ணம் பதக்கம் பரிசில் தற்போது வழங்கி வைக்கப்படுகின்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நன்றி. எங்கே அன்பு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். நன்றி. பரிசில்களை வழங்கி வைத்த சகோதரருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பரிசிலை வழங்கி வைப்பதற்காக வேண்டி சகோதரர் ரஃபாய்தீன் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், சகோதரர் ரிஃபாய்தீன் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். உமது கரங்களினால் அந்த
பரிசில்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றதாகவே பரிசில்களை பெற வருகின்றார் MA ஹலீமா. சகோதரி MA ஹலீமா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். சகோதரர் ரிஃபாய்தீன் அவர்களின் கரங்களினால் பரிசில்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எங்க எல்லாருமாக ஒரு கரகோஷத்தை கொடுக்கலாம் இந்த மாணவிக்கு. எல்லாருமாக கொடுங்கள். இது இன்றைய நாள் அழகான முறையில் சபா இல்லத்தில் போட்டியிட்ட சகோதரி ஹலீமா அவர்களுக்கான பரிசில் தற்போது வழங்கி வைக்கப்படுகின்றது. நன்றி. பரிசினை வழங்கி வைத்த சகோதரர் ரிஃபாய்தீன் அவர்களுக்கு அடுத்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி சகோதரர் பதூர்தீன் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கணும். சகோதரர் பதூர்தீன் எங்கிருந்தால் உடனடியாக வாருங்கள். உமது கரங்களினால் ஒரு பரிசில்களை நாங்கள் வழங்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். பரிசினை பெற வருகின்றார் MS ஹசன். சகோதரர் MS ஹசன் அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். உமக்கும் பரிசில் இப்போது வழங்கி வைக்கப்படுகின்றது. எங்கே எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷம் கொடுப்போம். இந்த MS ஹசன் அவர்களுக்கு எல்லோருமாக இணைந்து ஒரு கரகோஷங்களை கொடுங்கள். ரைட். இதோ இறுதி பரிசை நாங்கள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதி பரிசினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி கௌரவத்துக்குரிய சகோதரன் உண்மையில் இன்று இந்த விளையாட்டு போட்டி, அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு போட்டியினை வெற்றிகரமாக கொண்டாடுவதற்காக வேண்டி அயராது எமதோடு பாடுபட்ட சகோதரர் தான் எமது சகோதரர் ஷஹீல். ஆகவே அவரது கரங்களினால் நாங்கள் ஒரு சகோதரர் ஷஹீல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவரது கரங்களினால் இதோ தற்போது பரிசில் வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே பரிசினை பெற வருகின்றார் MS மைசாரி. இதோ இறுதி பரிசில். எங்கே எல்லோருமாக சேர்ந்து இந்த மாணவர்கள் அனைத்து மாணவர்களுக்காக வேண்டியும் அன்பு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். இதோ அந்த மாணவர்களுக்கான பரிசில்கள் தற்போது அழகான முறையில் வழங்கி வைக்கப்படுகின்றது. நன்றி. சகோதர சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய உதவியினால் நம்முடைய வில்தான் பாலர் பாடசாலையினுடைய வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டிகள் நாம் நினைத்ததை விட மிகவும் சிறப்பான முறையில் முடிவுக்கு இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த வில்தான் பாலர் பாடசாலையினுடைய இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக வருகை தந்த உஸ்மான் பின் அஃபான் ஜும்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாக தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த விளையாட்டு போட்டி நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி பாடுபட்ட வில்தான் பாடசாலையினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் நிஜாம் ஃபுர்கான் இஸ்லாமிய அமைப்பின் உறுப்பினர்கள், அதேபோன்று இந்த நிகழ்வுகளுக்காக வேண்டி அயராது பாடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும், அவர்களோடு ஒத்துழைத்த சகோதர சகோதரிகள், அதேபோன்று இந்த பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் தயார்படுத்தி வைத்த பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பாலர் பாடசாலை நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதனோடு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அழைப்பாளராக கடமையாற்றிய சகோதரர் முபஷிர் அவர்களுக்கு என்னுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வுகளுக்காக வேண்டி டெக்கரேஷன் வேலைகளில் ஈடுபட்ட சகோதரர் சாஹிப் மற்றும் உள்ள சகோதரிகள், அதனோடு ஏனைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்துடன் நம்முடைய இந்த இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக நிறைவு பெறுகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.